ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்லாம் தற்போதைய நிலைமையில என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். சுக்கிரனே உங்களுக்கு அதிபதி. பூமி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் தாங்கிக்கிற ராசி, எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிற ராசி. அதனாலேயே என்னமோ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கடவுள் கஷ்டத்தையே கொடுத்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. பாரம்பரிய ஜோதிடத்தின்படி சுக்கிரன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, செல்வம், வசதி, அழகு, கலை, காதல், குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, ஆடம்பரம் இதை தான் குறிக்கும். சுக்கிரன் அப்படின்னாவே ஆடம்பரம் எல்லாம் நினச்சிக்கிங்க, லக்ஸுரி நினச்சிக்கிங்க, கலைத்துறையில் மேன்மையாக இருக்கும், பெண்கள் விஷயத்தில் இதாக இருக்கும், ஆண்கள் விஷயத்தில் இப்படியா இருக்கும், அப்படி இப்படின்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஆனால் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கரெக்டான சுத்தமான இடத்துல மட்டும்தான் இருப்பார். எப்போ நீங்கள் சுத்தத்தை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு வேறு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலைமையில் 2 பாதைகள் கண் முன்னாடி தெரியும் சார். எதில் போகிறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குடும்ப நிம்மதியாக வாழ என்ன தான் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களோட கேள்வி இருக்குது. இப்போது முதலீடு செய்வது சரியான நேரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. என் வாழ்க்கையில் பொருளாதார நிலைத்தன்மை எப்போ வரும், எப்போ கரெக்டாக நான் ஸ்டடியாக நிற்பேன், நான் உழைத்ததற்கு ஏற்ற பலன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரோட மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இது மட்டும் இல்லாமல் சில கேள்விகளும் உங்கள்கிட்ட இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா, பண சேமிப்பு ஏதாவது பண்ண முடியுமா, வீடு வாங்கக்கூடிய திட்டம் ஏதாவது நிறைவேறுமா, குழந்தைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, புதிய தொழில் எப்படி இருக்க போகுது, நில முதலீடு எப்படி இருக்க போகுது, குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்க போகுதுங்கிற சிந்தனை தான் உங்களோட மைண்டில் அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு சில கேள்விக்குறியான காலகட்டமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான இயல்பு இருக்குது. அமைதியாக சிந்தித்து செயல்படுவாங்க. வாழ்க்கையில் நிலைத்தன்மையை விரும்பக்கூடிய நபர், பணத்தின் மதிப்பை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய நபர், குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர், எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க, ஒரு முடிவு எடுத்தால் அதை மாற்ற விரும்ப மாட்டாங்க, பொறுமையாக உழைத்து வெற்றி பெறுவாங்க, பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும், சொத்து சேர்ப்பதில் ஆர்வம் அதிகம், உழைப்பின் மூலம் உயர வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அவங்க வளர்ந்து வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்படி ஒரு வர ராசி தான் அது. இந்த ராசியை பொறுத்த வரைக்குங்க ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, ஜஸ்ட் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை சார் நான் லோக்கல்லே பார்த்தோன்னா லோக்கலில் பாருங்கள், அதான் பெஸ்ட்டு. லோக்கலில் பார்த்துட்டு இல்லை சார் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிரபல ஜோதிடர் தான் பேசுவார். அதுவுமே வெயிட் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசியில் தான் பேசுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 லாங்குவேஜ் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் ஜோதிடர் கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவார். அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருங்க. சரி இந்த டைமில் இது பண்ணிட்டுருக்கேன், இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைனாக அப்படி கேட்க ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை சார் நான் லோக்கலே பார்த்துட்டு அப்படின்னாலும் உங்களோட வாய்ப்புகள் தான். அதே போல் செய்வினை சம்மந்தப்பட்டது, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதற்கான தீர்வுகளை இவர் சொல்கிறாரு. கம்ப்ளீட்டாக கிளியராக சொல்லிடுவார். நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவை. உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்லிடுவார். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்களோட பிறப்பு ரகசியம்னு ஒன்று இருக்குது. ரிஷபம் அப்படிங்கிறது செல்வம், நிலைத்தன்மை மற்றும் பொறுமையினுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக முன்னேறினாலும் உறுதியாக வெற்றி அடையக்கூடிய ராசியில் இவங்களும் ஒன்று. வாழ்க்கையில் ஒரு முறை உயர்ந்தால் அந்த நிலையை நீண்ட காலம் தக்க வைத்து கொள்ளக்கூடியவங்க இவங்க தான். குடும்பத்திற்கு பாதுகாப்பான அடித்தளம் அமைக்கக்கூடிய நபர். பணத்தை சம்பாதிச்சாலும் சேமிப்பதிலையும் திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க. கஷ்டத்தை பொறுமையுடன் தாங்கி கொண்டு வெற்றி காண்பவராக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? பிடிவாதத்தை குறைத்து புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால் வளர்ச்சி மற்றும் வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் ரிஷபராசிகனுடைய குணாதிசயத்தில் சில முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். பொறுமை. யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, பொறுமை. அவசரப்படாமல் யோசித்து முடிவெடுப்பாங்க. விடாமுயற்சி கொஞ்சம் அதிகம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. விடாமுயற்சி அதிகம். ஒரு இலக்கை அடையிற வரைக்கும் கைவிட மாட்டாங்க. குடும்ப பாசம் அதிகம். குடும்பத்தில் நலனுக்காக கடினமாக உழைக்கக்கூடிய நபர். ஆனாலும் இந்த காலகட்டம் குடும்ப பாசம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தினரும் உங்களுக்கு மேலே பாசம் கரெக்டாக செலுத்தணும். பொருளாதார அறிவு. சம்பாதிப்பதிலையும் சேமிப்பதிலையும் திறமை இருக்கக்கூடிய ஒரு ராசி. கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக மூவ் பண்ணிக்கிற ராசி. நம்பகத்தன்மை. ஒரு பொறுப்பை ஏற்றார், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பொறுப்பு ஏற்றுட்டிங்க அப்படின்னா முழுமையாக நிறைவேற்றணும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவானா ஆரம்பிப்பான், பண்ண முடியுதான்னு பார்ப்பான், அப்படி பாதியில் விட்டு அதை குறை சொல்லிட்டு இதை குறை சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லாமல் அந்த பொறுப்பை செயல்படுத்த முடிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அமைதி. தேவையற்ற சண்டைகளை தவிர்ப்பாங்க. இந்த சண்டை வேண்டாம் பாப்புன்னு தவிர்ப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கே உண்டான சில முக்கியமான விஷயங்களில் சில பிடிவாத குணமும் ஒன்று இருக்குதுங்க. அந்த பிடிவாத குணம் தான் உங்களை வாட்டி வதைக்கும். இந்த பிடிவாதம் எந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுப்பீங்க, அது சரியாக தவறான்னு தெரியாது, அந்த டைமில் பிடிவாதம் எடுப்பீங்க, அப்புறம் அப்படியே லைட்டாக அப்படி மூவ் ஆகிப்பீங்க. புதிய மாற்றங்களை ஏற்க தயக்கம்.
அதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் இருக்கிறதே இருக்கட்டும், கரெக்டாக இருக்கட்டும், ஒரு பொருளை மாற்றி வச்சா கூட அந்த பொருள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாரு. இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. உங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினா தானே யாருக்காவது தெரியும். உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்படுறதா எப்படி இருக்கும்? 4 செவருக்கும் உங்களுடைய கண்ணீருக்கு மட்டுமே, உங்களுடைய தலைவாணிக்கும் உங்களுடைய பெட்ஷீட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உங்களோட கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரிஞ்சால் தானே ஏதாவது சொல்ல முடியும், ஏதாவது கேட்க முடியும். நம்பிக்கையை உடைந்தால் மறக்க முடியாது. அதாவது ஒருத்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டிங்க அப்படின்னா, அவன் ஏதாவது லைட்டாக கொஞ்சம் இது பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்க. அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது. அதிகமான பொறுப்பு இருந்துச்சுன்னா அது ஏற்றுக்கிறதுனால தான் தேவையில்லாத பிரச்சனை. சுகபோகத்தில் அதிக செலவு செய்கிறது. தேவையில்லாமல் ஒரு பணம் வந்துச்சுன்னா செலவு பண்ணி போகிறீங்க, அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் இவ்வளோ உழைத்தும் ஏன் மற்றவங்க போல் வேகமாக முன்னேற முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா உங்களுக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்குது, ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா? ராசி மட்டும்தானே சேம். உள்ள நட்சத்திரம் இருக்குது, தசாபுத்தி இருக்குது, லக்கினம் இருக்குது, பிறந்த நேரம் இருக்குது, தசாபுத்தியில் எப்படி போயிட்டுருக்குதுங்கிறது, உங்கள் கூட பிரயாணிக்கூடிய மற்ற ராசிகள் இருக்குது. நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது சார். நான் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசிக்காரன் இதே மாதிரி ஒருத்தர் இருக்கிறான் சார், அவங்களும் நல்ல விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது, ஏன் இங்கே மட்டும் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு சொல்கிறேன், ராசி நட்சத்திரம் எல்லாமே நீங்கள் சேமாக இருந்தால் கூட உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளும் உங்களோட ராசியை டிஃபீட் பண்ணலாம். உங்கள் ராசி பெருசாக இருக்கலாம், அவன் ராசி சின்னதாக இருக்கலாம், இல்லை உங்கள் ராசி சின்னதாக இருக்கலாம், இல்லை அவன் ராசி பெருசாக இருக்கலாம். ஏதோ ஒரு டிஃபீட். அவனுக்கு வேறு காலகட்டம், உங்களுக்கு வேறு காலகட்டம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, கரெக்டான ஆளுக்கு கூட்டாளிட்டு சேரணும்பாங்க. அது ஒன்றும் பழக்க வழக்கத்துக்கூட மட்டும் கிடையாது. வண்டியில் போகிறாங்க 2 பேர், ஒருத்தர் நல்ல நேரம் இருக்குது, ஒருத்தனுக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னா அது எது நல்ல நேரம் இருக்குதோ அவனுக்கு தப்பிச்சு விட்ரும். எவனுக்கு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருக்குதோ அதை வச்சு அவனையும் சேர்த்து கொஞ்சம் அடி வாங்க விட்ரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்கணும். தேவையில்லாமல் ஒருத்தனோட சேர்ந்து சுற்றக்கூடாது அப்படிங்கிறது இதுதான். அதை கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியான சில விளக்கங்கள் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க, இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் மறக்காம கமெண்ட் சைடில் பதிவிடுங்க. அதே போல் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் மரியாதையாக பேசுவாங்க. மற்றவர்கள் வந்து இவங்க எப்படி பழகுவாங்க அப்படின்னா மரியாதையாக பேசுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு பழகுவாங்க. வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய நபர்கள் நீங்கள். தேவையான இடத்துல உதவி செய்வாங்க. உண்மையான நட்பை மதிப்பாங்க. நீண்ட கால உறவுகளை விரும்புவாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடைஞ்சி அப்படின்னா மீண்டும் பழகுவது கடினமாக இருக்கும் இவங்ககிட்ட. ஒரு டைம் நம்பிக்கை இழந்தவங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் பேசுவீங்களா? பேசுவீங்க. ஓகே சரி ஓகே பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். அப்படி தான் போயிட்டுருப்பீங்க. நம்பிக்கை மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்ககிட்ட பேசினா அப்படின்னா அவனை பக்கத்துலேயே நீங்கள் அண்ட வைக்க மாட்டீங்க. மற்றவர்கள் இவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பலர் இவர்களை அமைதியானவராக பார்ப்பாங்க, உழைப்பாளராக பார்ப்பாங்க, நம்பிக்கையானவராக பார்ப்பாங்க, நம்பகமானவராக பார்ப்பாங்க, குடும்ப பாசம் உள்ளவராக பார்ப்பாங்க, பொறுப்பானவராக பார்ப்பாங்க. ஆனால் சிலர் பிடிவாதக்காரன். இவன் ஒரு பிடிவாதக்காரன்யா, எது எடுத்தாலும் பிடிவாதத்திலேயே சாதிச்சுட்டு இருக்கிறான். மெதுவாக முடிவெடுப்பான், ஸ்லோவாக இருக்கும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதவன். என்ன பேசுகிறான் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது, திடீர்னு சொல்லுவான் அப்படிம்பாங்க. ஆனால் இத்தனைக்கு பின்னாடி என்ன தெரியுமா காரணம்? ஏமாற்றங்களும் துரோகங்களும் தான் காரணம்னு நிறைய பேர் தெரியல. ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்ன தெரியுமா? நண்பன், பணம், உறவு. அதிக நம்பிக்கை வச்சதுனால உறவில் பிரச்சனை, உண்மையான அன்பு பார்க்காததுனால உறவில் பிரச்சனை, நண்பர்களால் பணசலையும் பண உதவி செஞ்சதுனால நண்பர்கள்ட்ட பிரச்சனை, நண்பர்களோட குடும்பம் போல் நினைத்ததால் அவன் உங்களை அப்படி நினைக்காதனால ஒரு பிரச்சனை, பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி முதலீடு செஞ்சதுனால தேவையில்லாத பிரச்சனை, கடன் கொடுத்து திரும்ப பெற முடியாதனால பிரச்சனை, கடன் வாங்கி அதை திரும்ப கட்ட முடியாதனால பிரச்சனை. இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் போயிட்டுது. எப்போ சார் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். தொழில் கூட்டாளிகளும் முழுமையாக நம்பும் போது உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். குடும்ப சொத்து விஷயங்களை அலட்சியம் காட்டும் போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். உறவினர்களுக்காக அதிகமாக விட்டு கொடுக்கும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால்? உறுதுணை அப்படிங்கிறது உங்கள் உழைப்பை மதிப்பவர்களை உங்களுக்கு உறுதுணை. குடும்ப ஒற்றுமையை விரும்புபவர்கள், உண்மையான நண்பர்கள், இவங்க எல்லாமே உங்களுக்கு உறுதுணை தான். பொறாமை கொண்ட உறவினர்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. பொறாமை கொண்ட உறவினராக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் சுயநலம் காட்டுறவங்ககிட்ட பக்கத்தில் வச்சுக்காதீங்க. உங்கள் வளர்ச்சியை விரும்பாதவர்கள்ட்ட பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ரிஷபராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ரிஷபராசிக்கு ஏற்ற தொழில். விவசாயம், வங்கி, நிதித்துறை, நகை வியாபாரம், நகை விளம்பரப்படுத்துறது, ஆடை மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள். ஹோட்டல் தொழில், உணவகம், கட்டுமானம், கால்நடை வளர்க்குறதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஏதோ ஒரு ஆடு மாடு வளர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமாக இருக்கும். நல்ல ஒரு தொழிலாக உங்களுக்கு வந்து அமையும். அதே போல் கலை மற்றும் இசை, இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா செட் ஆகும். இல்லைனா அது வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு தொழிலாக கூட அமையும். ஏன்னா கலை வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டது, இசையும் சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டது. அழகு சாதனத்துறை, அழகு சம்மந்தப்பட்டதெல்லாம் சுக்கிரனுக்கு சேர்ந்ததுனால இதெல்லாம் சொல்கிறோம். அதே போல் அழகு சாதனத்துறையெல்லாம் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய இன்கம் இல்லைனாலும் உங்களை அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கும். சொத்து முதலீடுலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் நிலையான வளர்ச்சி உண்டாகும். பொறுமையாக அப்படியே ஸ்டெபிளாக போய்ட்டுருக்கும். புதிய முதலீடுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கலாம்.
வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறையா பேரோட கேள்விங்க அது மெயினாக இதுதான். செய்வன பலிக்குமா, கந்திஷ்டி பலிக்குமா இந்த ராசிக்கு? இப்போ இருக்குதா? இந்த காலகட்டம் உங்களை மடக்கி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து தசாபுத்தியின்படி உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை மீறி செயல்பட்டுருக்கும். அது என்ன சார் உங்களை மீறி செயல்படும் அப்படின்னா, ராசி வந்து ஒரு சில டைம் குலதெய்வம் உங்களுக்கு எப்பயுமே குலதெய்வம் சப்போர்ட் இருக்கும். ஒரு சில டைம் உங்களையும் மீறி உங்களோட எனர்ஜியை வந்து அப்படியே கொஞ்சம் மைனஸில் கொண்டு போயிட்டு வேறு யாராவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏதாவது செஞ்சுட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் இருந்திருக்கும். உங்கள் பொருளாதார வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமைப்படலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். கந்திஷ்டி குறித்து பல குடும்பங்களில் நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். செய்வன பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இதற்கான அறிவியல் ஆதாரம் இது வரைக்கும் எதுவும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு மன அமைதிக்காக, இறை நம்பிக்கை, கடவுள் வழிபாடு ரொம்ப நல்லது, குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது, நல்ல செயல்களை வழங்குவது ரொம்ப நல்லது, தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உதவியாக இருக்கும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது எப்படி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, ஜாதக ரீதியாக நீங்கள் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது விஷயத்து மூலமாக கண்டுபிடிக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா பிரபல ஜோதிடருடைய நம்பர் கொடுப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் அங்கேயும் பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சில பொருட்கள் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்கள் வீடுகளில் அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் அது பழிக்காத மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கான நம்பர் தான் கீழே இருக்கிற நம்பர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள், சும்மா நார்மலாக கால் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அதே போல் நல்ல நேரம் எப்போ சார் கிடைக்கும் அப்படிங்கிறது, தேவையற்ற பிடிவாதத்தை விட்டு விடும்போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறகு சார். சார் எங்கே சார் பிடிவாதம் அப்படிங்கிற தேவையான விஷயத்துக்கு தான் சார் கேட்க முடியும். எப்படி சார் தேவையில்லாத விஷயத்துக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு கோவம் ஒன்று வரும். ரிஷபராசி தேவையற்ற விஷயம் அப்படிங்கிறது அந்த நேரம் முடிஞ்சு தான் உங்களுக்கு தெரியும். இதுக்காகவா சண்டை போட்டோம், இது மாதிரி நீங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் 100, 150 இதுக்கு தான் சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது, சேமிப்பு மற்றும் முதலீட்டில் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு நல்ல நேரம் உருவாகும். சேமிப்புன்னு இது வரைக்கும் எதாவது எடுத்து வச்சுருக்கீங்களா? உங்களோட உண்டியலோ இல்லை ஒரு டப்பாவோ ஏதோ ஒன்று எடுத்து போட்டு ஒரு சும்மா 10 ரூபா 100 ரூபா டெய்லி எடுத்து வைங்க. எவ்வளோ விஷயங்களும் மாறும் தெரியுமா? நம்பிக்கையுடன் செயல்படும் போது மிகப்பெரிய நன்மை உண்டாகுது. அதிர்ஷ்ட நிறங்கள் பார்க்கும்போது பாரம்பரியமாக பச்சை, வெள்ளை, இளஞ்சிவப்பு, சுக்கிரனோடு தொடர்புடைய நிறங்கள்லாம் கருதப்படுதுங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக 2, 6 உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சாதகமான நாள்னால் வெள்ளிக்கிழமை அற்புதமாக இருக்கும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில் மிகவும் மதிப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை உங்கள் குடும்பத்துலேயே உங்களை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆளாக அவங்கள வந்து நினைப்பாங்க. துணைக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி நீங்கள். துணைக்கு ஏற்ற வாழ்க்கை, ஒரு ஆணாக இருக்கீங்க இல்லை பெண்ணாக இருக்கீங்க, எதிர்பாலினத்தவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வந்து இருப்பீங்க. நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை கொடுப்பீங்க. அதே போல் அன்பு மற்றும் நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட உறவு விரும்புவாங்க. பொறுமையுடன் நடந்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை குழந்தையினுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்தில் அதிக அக்கறை காட்டுவாங்க. நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க விரும்புவாங்க. அவர்களுடைய திறமையை வளர்க்க ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் வசதியான வாகனங்களை விரும்புவாங்க. புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. வாகன பராமரிப்பில் கவனம் தேவை. நீண்ட பயணங்களில் பாதுகாப்பை பின்பற்றணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையான இந்த காலகட்டத்தில், உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையான ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து யோகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. லோன் வாங்கி கூட வீடு வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் கையில் அமௌண்ட் இருக்கா, அதை கட்ட முடியுமான்னு செக் பண்ணிட்டு வாங்க. அதே போல் நில முதலீடு லாபமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குடும்ப சொத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும் போது நான் சொல்கிறேன், நீ கேட்டுக்காங்க. இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வாய்ப்பு தான் இருக்குது. அதே போல் பழைய வாய்ப்புகள், பழைய வேலைகள் நிறைவு பெறலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அதே போல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்க. மருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து உணவு எடுத்துக்கிறதோ இல்லை டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறனால குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது எடுத்துக்கிறனாலும் கரெக்டாக கொடுங்க. அதே போல் கருத்து வேறுபாடுகளை அமைதியாக பேசி தீர்த்துக்காங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இழக்காதீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, ரொம்ப முக்கியம். இனி செய்ய வேண்டியது அப்படின்னா சேமிப்பு அதிகரிங்க, உடல் நலத்தை கவனிங்க, புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்க, குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். செய்யக்கூடாது அப்படின்னா பிடிவாதமாக முடிவெடுக்கிறத செய்யாதீங்க. அனைவரையும் முழுமையாக நம்புவதை பார்த்து இருந்துக்கோங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்து குறைச்சிக்கோங்க. பழைய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் அல்லது அம்பாள் தரிசனம் ரொம்ப நல்லது. அன்னதானம் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க அன்னதானம் பண்ணி இது வரைக்கும் அழிஞ்சு போனோம் அவனே கிடையாது.
அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் கிடையாது. 5 பேர் 10 பேருக்கு பண்ணுங்கள். ஒரே ஒரு குண்டாவில் ஒரு லெமன் சாதமோ, தக்காளி சாதமோ, தேங்காய் சாதமோ, தயிர் சாதமோ ஏதோ ஒன்று எடுத்து ஒரு 10 பேருக்கு இல்லை 5 பேருக்கு ஒரு சின்ன சின்ன கரண்டி எடுத்து ஒரு சின்ன சின்ன கப்பு, அந்த இலை கப்புலாம் இருக்குல்ல, அதில் போட்டு கொடுங்க. அவ்வளோ நல்லது. பசுக்களுக்கு உணவளிங்க. பசுக்களுக்கு உணவளிக்கும் போது தாய் தந்தையர் இருக்கிறவங்க அகத்திக்கீரை கொடுக்கக்கூடாது. மற்ற உணவுகள் வாழைப்பழம் கொடுங்க, ஏதோ ஒரு உணவு கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. வெள்ளை ஆடை தானம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதம். வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்க. அற்புதமாக இருக்கும். உங்கள் பொறுமையும் உழைப்பும் உங்கள் மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரப்படாமல் தொடர்ந்து முன்னேறினா வாழ்க்கை உங்களுக்கு நிலையான வெற்றியையும் செல்வ வளத்தையும் தரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு 100க்கு 70% பரவாயில்லையாக தான் இருக்குது. ஒரு 30% ராசியிலேயே கொஞ்சம் ஒரு இழுபறி இருக்குது. இது இல்லாமல் உங்கள் அந்த 70% உங்களுக்கு வந்து பலிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்கணும். உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஐடென்டி கார்டு தான் அந்த ஜாதகம். உங்களுக்கு மட்டுமே தனியான ஒரு நம்பர், அதுதான் ஜாதகம். ஓவராலாக வந்து உங்களுக்கு பலிக்குதா இல்லையாங்கிறது ஒரு 60 to 50% பலிக்கலாம். இது எந்த அளவுக்கு பலிச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. ஆனால் மற்றபடி ஓவரால் அதுதான் வந்து உங்களுக்கு பலிக்கும், ஜாதகம் தான் பலிக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் உழைப்பால் செல்வத்தை உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய நபர் நீங்கள். பொறுமையால் பெரிய வெற்றியை அடையக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் திறமையை நம்பி தொடர்ந்து செயல்பட்டால் தொழில், பொருளாதாரம், குடும்பம் மற்றும் சொத்து ஆகியன அனைத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.